வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள், ஜீவன அமைப்புகள் எது எதில் நீங்கள் பிழைக்கிறீங்களோ அந்த பிழைக்கிற அமைப்புகள் எல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. எதுலேயுமே பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு, விரயச்சனின்னு சொல்லுவோம். 7.5 சனியுடைய கடுமையான தாக்கத்தை, நெகட்டிவ் தன்மைகளை இப்போது மேஷராசிக்காரர்கள் உணர மாட்டீங்க. உதாரணமாக ஒரு 20-30 வயதில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஜென்மச்சனி என்று சொல்லப்படக்கூடிய நடுப்பகுதி வரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சோதனைகளை 7.5 சனி கொடுத்தே தீரும். ஆனால் இப்போது உங்களுக்கு விரயச்சனியாக இருக்கிறார். விரயச்சனி என்பது செலவுகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த செலவுகள் இப்போது வந்துக்கிட்டு தானே இருக்குது. உங்களுக்கு 10 பைசா சம்பாரித்தாலும் 12 பைசா செலவு வருதையா, 10 பைசா சேர்க்க முடியலையே என்கின்ற மாதிரியாகத்தான் இப்போ மேஷராசிக்காரருடைய நிலைமைகள் இருக்கின்றன. இப்போது அசுப செலவுகளாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ செலவு, தேவையற்ற செலவு, தேவையில்லாமல் அந்த வாடகையை கொடுக்குறேன், தேவையில்லாமல் அண்ணன் தம்பிக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் ஃப்ரெண்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன்,